தீஞ்சு போயிருக்கே, என் பணம் காணோம். அது அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பதில் சொல்றது? இங்க தானே வந்தேன் நானு. அடுப்புல வேலை செய்யறோம்ல, வா வான்னு கூப்பிட்டு வச்சு சண்டை வலிக்கிற நீ. என்ன எப்ப வந்தாலும் பணமோ பணமோன்னு அலைஞ்சிட்டே வருவீங்க. ஆமா, எனக்கு பணம் தான் முக்கியம். என்ன உனக்கு பணம்? என் பணம் எனக்கு வேணும். திருடி. யாரு திருடுற? நான் ஒண்ணு உன்னை திருடல. நீ தான் திருடி. என் வீட்ல திருடி. உனக்கு டவுட்டா இருந்தா புல் பாடியை செக்அப் பண்ணிக்க. அனாவசியமா சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்தப்படாது. யார் திருடி? திருட்டு கோட்டை. உன்கிட்ட எப்ப இருந்தாலும் போராட்டமா போச்சுடி. வீட்டுல யாரையும் காணோம். காத்து இல்லாம. வாமா, நீயா? ஏன் பார்த்தா தெரியலையா? நீயான்னு கேக்குற? என்ன எவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் வர? 60 கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்க. என்ன பண்ணுது? நீ கூப்பிடல, நான் வரல. நான் கூப்பிட்டாதான் வருவியா, இல்லாட்டி வர மாட்டியோ? சரி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி, பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன். எங்க அம்மா காணோம்? அம்மா உள்ள படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு இருக்காங்களா? என்ன காலையில கிளம்பிட்ட? கிருத்திகை இல்ல இன்னைக்கு, சாமி கும்பிடணும். ஆமால, நானும் மறந்துட்டேன். சரி, வேலை அதிகமா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா வந்து. இல்ல உட்காரு, சமைக்கிறேன், இருந்து சாப்பிட்டுட்டு போ, சரியா? ஒரு நிமிஷம் இரு, எனக்கு கொஞ்சம் ரிமோட் எடுத்து கொடுத்துட்டு போ, டிவி பார்த்துட்டு இருக்கேன். மேடம் வந்ததும் போனு டிவி இப்படி பிஸியாவே. வேற என்ன பண்றது, வீட்டில் தான் அவ்வளோ வேலை பார்க்குறேன். இந்த டிவி எப்படி ஆன் பண்றது? எல்லாரும் வீட்லயும் இந்த ரிமோட் பிரச்சனை தான். வா, இங்க அத்தை வந்திருக்கா, அப்பளம் வாங்கிட்டு வா. காசு எடுத்துக்க வேண்டிய உன்னோட பர்ஸ்ல இருந்து. எடுத்துக்கோ, இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருப்பியா? கேட்கணும்ல உன் பர்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கு. இது வேற, எல்லார் வீட்லயும் இந்த ரிமோட் பிரச்சனை ஒண்ணு. இந்தம்மா போயிட்டு அப்பளம் வாங்கிட்டு வா. என்ன ஃபோன் வந்துட்டு விட நான் போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு வரேன். இருடி, அம்மாவை பார்த்துட்டு வரேன். சரி, போயிட்டு வா. மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்புல எப்படி இருக்கு? சரி சரி, சாப்பிட்டீங்களா? சும்மா வந்த பார்க்கறதுக்கு, உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு. வந்தேன். சரி வாங்க, நான் உட்காந்துட்டு இருக்கேன். முன்னாடி பசங்க வீட்டுக்காரெல்லாம் எப்படி இருக்காங்க? யாரும் இல்லாம தனியா வந்திருக்க. ஏன்டி நான் தனியாக வரக்கூடாதா? தனியா பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன். எல்லாருமே நல்லா இருக்காங்க. உங்க அண்ணன் இன்னும் சௌக்கியமா இருக்காரு. சந்தோஷம், நல்லா இருந்தா சந்தோஷம். இரு ஒரு நிமிஷம். உங்க அண்ணன் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். என்னவா? சீக்கிரம் வரணுமா வீட்டுக்கு? எனக்கு சாப்பிடலாம் வேணாம்ப்பா. இருந்து சாப்பிட்டுட்டு போப்பா. அவன் கத்துவான்ப்பா. நான் உடனே கிளம்புறேன். ஆயிடுச்சு, விளக்கு ஏத்திட்டு சாமி. யாரு எவரு வீடு? உனக்கு இப்ப நீ பிஸியா இருக்க. இன்னொரு நாள் வர. பிஸி இல்ல, 6 அமரம் உட்காந்து பேசலாம். தானே வர. அம்மாவும் டயர்டா இருக்குன்னு படுத்துட்டு கத்துவான். நான் உடனே போகணும், எமர்ஜென்சியான வேலை. சரி நான் வரேன். என்ன யாரு எவர் வீடு? நான் வர போறேன். வெயிட் பண்ணு. அவசரம் அவசரம் வேகமா போவாத. எங்க சாவி கையில வச்சிருக்கேன் நினைக்கிறேன். சொல்லு, நான் அம்மா கிட்ட நான் கோச்சுக்கு போறாங்க. வேற வாங்கி என்ன என்னம்மா தேடுறீங்க? இல்ல காசு 4,500 ரூபாய் நோட்டு 2000 ரூபாய் அதுல வச்சேன்டி. என்ன சொல்ற நீ? அதுல 10 ரூபாய் இருக்குதான், நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தாண்டி எடுத்தேன். எல்லாம் பாருமா, யார் எடுப்பா? நான் இப்பதாண்டி எடுத்துட்டு வந்தேன். ஏடிஎம்ல 2000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு இருந்துச்சு இதுல. இல்லம்மா, அதுல 10 ரூபாய் தான் இருந்துச்சு. நான் எடுத்து இப்ப கொடுத்தேன். நான் கேட்டுட்டு தானே எடுத்தேன் உன்னை. பாப்பா உன்ட்ட நான் 10 ரூபாய் தானே கொடுத்தேன். எனக்கு தெரியாதா நான் எவ்வளவு எடுத்துட்டு வந்தேனே? அப்ப என்ன நான் எடுத்தேன்னு சொல்ல வரியா? அப்படி சொல்ல. இப்ப நீ தானே 10 ரூபாய் அதுல எடுத்த. அப்ப நீ பாத்துருப்பல்ல. நான் ஒருத்தர் இருந்தா நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா? இல்லப்பா, நான் பார்த்ததே இல்ல ராதா. இவர் எங்க போயிருக்கோம்? நான் இங்க தானே வந்தேன், வேற யார் வீட்டுக்கு போகல. பண்ணிட்டியான்னு யோசிச்சு பாருப்பா. நான் இப்ப உன் வீட்டுக்கு வரும்போது தான் 2000 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி செலவு பண்ணிருப்பேன்? அப்ப நான் எடுத்தேன்னு என்ன டவுட் பண்றியா நீ? நான் உன்னை டவுட் பண்ணல. உன்னை தவிர யாரும் பர்ஸ் எடுக்கலையே. இப்ப நீ தான் 10 ரூபாய் எடுத்த, வேற யாரும் தொடல என் பர்ஸ. அதுல இல்லையே, பைசா இல்லையே. நீ இல்ல, நீ எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? எனக்கு தெரியாது என் பர்ஸ்ல இருந்தது. அது அப்ப என்ன டவுட் பண்றியா? நான் எடுத்தேன்னு சொல்றேன். அப்படியே நான் காசுக்கு இல்லாம கஞ்சமா இருக்கு. வேற தேவலாம் பேசாத. எனக்கு ஊமல் தான் டவுட்டா இருக்கு. இப்போ சேஞ்ச் இல்லன்னு உன் பர்ஸ்ல எடுத்ததுக்கு எனக்கு இப்படி சொல்றியா நீ? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட காசு இல்லாம அது மட்டும் தான் இருந்தது. இப்போ உன் வீட்டுக்கு வந்ததுக்கு இதானா? யார்கிட்ட வந்து சும்மா சும்மா நீ இதானா கேட்டா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எடுத்து கொடுத்தாங்க. நீ சின்ன குழந்தை போ. உங்க அம்மா யாரு என்னன்னு எனக்கு தெரியாதா? யாரு என்னன்னா எங்க அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்ப 10 ரூபாய் தான் எடுத்து கொடுத்தாங்க. நான் தான் பார்த்தேன், அதுல 10 ரூபாய் தான் இருந்துச்சு. அப்ப 2000 ரூபாய் பணம் போனது எப்படிப்பா வரும்?
ஒரு 2000 ரூபாய் பணம் நீ எங்கேயாவது செலவழிச்சிட்டு வந்திருப்ப. ஏன்னா செலவு பண்ணலடி. குழந்தைகிட்ட நான் 10 ரூபா கொடுத்தேன், அவ கரெக்டா சொல்றா, நீ அவளையே மிரட்டுற. அவனா ஒத்துக்கிட்டு சொல்லிடுவாளா 2000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு? குழந்தைக்கு நீ சொல்லி கொடுப்ப, குழந்தைக்கு நான் சொல்லி கொடுப்பேன். நீ உள்ள போமா. சொல்லி கொடுக்கல ஆண்டி. நான் சொல்லி கொடுத்து பேச வைக்கிறியா? பாப்பா நீ சின்ன குழந்தை பாப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. சொல்லி கொடுத்து பேசணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல ஆண்டி. என்ன குழந்தையில விட்டு பேச வச்சிட்டு இருக்கியா? பாப்பா நீ சின்ன பொண்ணு, போ உள்ள போ. ஆண்டி கத்துற வேலை வச்சுக்காதீங்க ஆண்டி. கத்துற வேலை வச்சு என்ன இப்படி பேசுறா உன் பொண்ணு? உன்கிட்ட என்னால முடியாது, அடுப்புல தீயுது. இங்க பாரு, அங்க ஒரு நிமிஷம் நில்லு. எங்க போற? 2000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு நைஸா தப்பிக்கிறியா நீ? நான் உன்கிட்ட தப்பிக்கணும்னு இங்க எனக்கு வா, அவசியமே கிடையாது. நீங்க வா. எதுக்கு ஓடுற? ஏன் பயப்படுற நீ? தப்பிக்கணும்னு அவசியம் எனக்கு என்ன? யார்கிட்ட வந்து நீ சண்டை போட? நான் பேசிட்டு இருக்கல, நின்னு பதில சொல்லு. அதெல்லாம் போற அப்படியே. அடுப்புல வச்சது தீயுது இல்ல? தீட்டா எனக்கு இங்க எரியுது. என் வயிறு தீஞ்சு போயிருக்கு, என் பணம் காணோம். அது அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பதில் சொல்றது? இங்க தானே வந்த நானு. அடுப்புல வேலை செய்யறோம்ல, வா வான்னு கூப்பிட்டு வச்சு சண்டை வலிக்கிற நீ. என்ன எப்ப வந்தாலும் பணமோ பணமோன்னு அலைஞ்சிட்டே வருவீங்க. ஆமா, எனக்கு பணம் தான் முக்கியம். என்ன உனக்கு பணம்? என் பணம் எடுக்க வேண்டிய திருடி. யாரு திருடுற? நான் ஒண்ணு உன்னை திருடல. நீ தான் திருடி. என் வீட்ல திருடி. உனக்கு டவுட்டா இருந்தா புல் பாடியை செக்அப் பண்ணிக்க. அனாவசியமா சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்தப்படாது. யார் திருடி? திருட்டு கோட்டை. உன்கிட்ட எப்ப இருந்தாலும் போராட்டமா போச்சுடி. எப்ப பாரு பணம் 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 பணம். சீ. தேவி சாரிடி, வாங்க. சும்மா விளையாட்டுக்கு தானே விளையாடுன. எப்ப வந்தாலும் சண்டை போட்டு விளையாட்டு பண்ண. என்ன டென்ஷன் பண்றதே உனக்கு வேலைடி. கூல் கூல் கூல். 2000 ரூபாய் காணோம்னு சொன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் அப்படியே பணத்துக்கு இல்லாம இருக்கேன். சாரிடி, நான் விளையாடும் வேற யார் விளையாடுவாங்க கூட? சும்மா எதுக்கேத்தாலும் கோச்சிக்கிற. எதுக்கேத்தாலும் கோச்சிக்கிற இல்ல. எப்ப வந்தாலும் பணம் கொடு, அத்தை பணம் கொடு, உன் பொண்ணு பணம் கொடுக்க மாட்டா. இதே என்ன குறை சொல்லியே எப்பயும் சண்டை போடுறது. சரி என்ன நீ ஞாபகம் வச்சு பண்றதுனால சின்ன சின்ன விளையாட்டா விளையாடிட்டு இருக்கேன். எப்ப வந்தாலும் சண்டை போடுறது. இதுக்கு போய் கோச்சிக்கிற நீ. சரி நான் வரேன். பா ஒரு விளையாட்டு கூட விளையாட கூடாது போலுது. போதுன்னு பா உன் சாப்பாடு. சரி நான் வரேன், நான் அப்புறமா வரேன். பண்ணிட்டு எப்படிதான் சிரிக்கிறேனே தெரியலடி. இவ அப்படியே குழந்தை மாதிரி சிரிச்சிட்டு போயிருக்க. சரி போ போ, ஞாபகம் வச்சு போல என்ன நீ. சரி சரி பை. பாய்டி.